அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையும்? அவர் வீட்டை அவரே பார்க்குறார். ஓகே. இருக்கிற வீட்லேயே தனுசு கோயில் வீடுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி கோயில் வீடுனா அது மூலத்திரிக்கோண வீடு. அவரோட வீடு மீனமாக இருந்தாலும் தனுசு மேஷத்துக்கு 9ஆம் இடம். அதனால தான் அப்பாவை குருவாக நினைக்கிறது எல்லாருமே. அது மேஷத்துலேருந்து 9ஆம் இடம் வருது இல்லையா, ஏன்னா அதனால லக்னத்துலேருந்து 9ஆம் இடம் அப்பாவோட ஸ்தானம். அம்மா தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவரோட வார்த்தைக்கு தான் மகிமை. ஸோ அதனால் அவர் வீட்டை அவரே பார்க்குறார், அது ஒரு ப்ளஸ்ஸு. 11ஆம் இடத்தை பார்க்குறார், நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறார், நல்ல சாஃப்டான பேச்சு வரும். இதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு வேற என்ன வேணும்? ராசிக்கு நேரே பார்க்குறாரு, அங்கே எந்த ஒரு கிரகமும் தப்பாக இல்லை. சனிலாம் அங்கே போயாச்சு. ஸோ எந்த ஒரு இதுவும் தப்பாக இல்லை. ராகுவும் நம்மளுக்கு 3ஆம் இடத்துல தான் வரப்போகிறாரு. ஸோ அதுவும் ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. ஆனால் கேது 9ஆம் இடத்துக்கு வர்றாரு, அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்பாவுக்கு கோயில் தொடர்பான விஷயங்கள் இல்லை, இவங்களே கோயிலுக்கு போடுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர்த்து கேது என்றைக்குமே கெடுக்க மாட்டார்.